ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அனிமே கன்டென்ட் பார்க்க போறதில்ல. இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னு கேட்டா, ஆக்சுவலா நான் இத நான் முன்னாடியே இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கணும். பட் ஆனா என்னால போட முடியல. ஏன்னா, ம் இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் சொல்லல. பட் ஆனா கமெண்ட்ல எல்லாரும் கேட்குறீங்களா? ஸோ அந்த அந்த காரணத்தினால நான் இத இப்போ ஒரு வீடியோவா மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்ன விஷயம்னு கேட்டா, இப்ப நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்ல, இது என்னோட 2ண்ட் சேனல். 1 சேனல் கோஜோ சென்சே தமிழ்னு சொல்லி இருக்கும். நீங்க YouTubeல போட்டீங்கன்னா, இன்னுமே ஆக்சுவலா அந்த சேனல் இருக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை அதிலயே வீடியோ போடலாம் நீங்க கேட்கலாம். பட் ஆனா, அதில என்ன ஒரு பிரச்சனை ஆயிருச்சுன்னா, என்னோட ஃபோன் மிஸ் ஆயி போச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும். மிஸ் ஆயி போய் 1 இயர் ஆயிருச்சு. ஸோ, என் ஃபோன் மிஸ் ஆனதுனால என்னால YouTube வீடியோ கன்டென்ட் என்னால போட முடியல. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ன்னு போட முடியல. நான் ஆக்சுவலா அப்ப அந்த டயத்துல தான் கொஞ்சம் ஒரு 15K கிட்ட வர அளவுக்கு வந்தேன். பட் ஆனா ஃபோன் மிஸ் ஆயி போச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட கேர்லெஸ்னால என் ஃபோன் மிஸ் ஆயி போச்சுன்னு தான் சொல்லணும். பட் ஆனா நான் ம் அதுக்கப்புறமே நான் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நான் ஒரு புது ஃபோன் வாங்கி, அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுதான் நான் இப்ப இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க சேனல். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. பிகாஸ் நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஏன்னா நான் எப்படி சொல்றது, அந்த அளவுக்கான பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் சேனல்லாம் ஒண்ணும் என்ட்ட கிடையாது. அனிமே தமிழ் வாய்ஸ் மாரியோ, இல்லன்னா இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல் மாரியோ, எபிக் வாய்ஸ் மாரியோ, இவங்கள மாரியான பெரிய சேனல் நான் கிடையாது. அப்படி இருந்தும் ஆ என்னோட வீடியோக்காக ஒரு சில பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதுக்கப்புறம் கண்டிப்பா வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்றேன் இல்ல, கண்டிப்பா போடுறேன். ஸோ நீங்க எல்லாரும் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆ ஓகே. நான் ஆக்சுவலா இந்த சேனல்லே 1 இயர் ஆயிடுச்சு நான் கிரியேட் பண்ணி. இப்ப தான் 1.5 வரப்போகுது. ஓகே. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் நான் ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். நான் ஒரு புது சீரிஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த சீரிஸ்க்கு உங்களோட உங்களுக்கு அந்த சீரிஸ் புடிச்சிருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய சேனல்ஸ் போட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் என்ட்ட அந்த அனிமே போடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு சீரிஸை இப்போ அப்லோட் பண்ணிகிட்டுருக்கேன். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது அனிமே ஆக்சுவலா இப்ப நெறைய அனிமேஸ் ரிலீஸ் ஆயிட்டுருக்கு. ஆக்சுவலா நெறையா எக்ஸ்ப்ளனேஷன் சேனல் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நியூவா ரிலீஸ் ஆயிட்டு இருக்க அனிமேஸ் எல்லாமே எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. யாருமே இப்ப பெருசா அந்த பழைய அனிமேஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. நானுமே இதுவரைக்கும் புது அனிமேஸ் எதுவுமே போட்டது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் பழைய அனிமேஸா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அத நான் போடுவேன். ஏன்னா இதுவரைக்கும் என் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் அம் அதாவது என்னோட பழைய சேனலா இருந்தாலும் சரி, இந்த சேனலா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் போட்ட எல்லா அனிமேஸுமே சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண அனிமேஸா தான் இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் அதெல்லாம் இனி வரப்போற நாட்கள்ல போட ட்ரை பண்றேன். அதுவும் இல்லாம ம் இதுவரைக்கும் நான் லவ் ஜானர் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பேன். அதனால மேக்ஸிமம் ம் அந்த லவ் அனிமேஸ் மாரி இருக்க மாரி சொல்லுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன புடிச்சிருந்தாலும் சொல்லுங்க. நான் அதுவும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுவேன். பட் இருந்தாலும் லவ் அனிமேஸ் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா என்னோட வாய்ஸுக்கு காமெடி இதெல்லாம் செட் ஆகுமான்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியலையா? ஸோ அதனால தான். பட் இருந்தாலும் நான் அதுவும் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ இந்த சேனல்ல இதுக்கப்புறம் என்னோட பழைய சேனல்ல இருக்க வீடியோஸும் வரும். அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் நான் புதுசா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போற வீடியோஸுங்களும் அடுத்தடுத்து வரும். அதாவது ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புதுசா பண்றதும், ஆ பழைய வீடியோவும் போடுவேன். ஸோ அதனால நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே விஷயம் தான். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இல்லன்னா கண்டிப்பா நான் கிடையாது. பிகாஸ் நான் என்னோட பழைய சேனலா இருந்தாலும் சரி, இப்ப இருக்க சேனலா இருந்தாலும் சரி, உங்க சப்போர்ட் இல்லன்னா கண்டிப்பா என் சேனல் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. இப்ப என் 2ண்ட் சேனல் கூட ஓரளவுக்கு 1.5K வந்திருக்கு. எனக்கு அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும்போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா கூட எனக்கு போதும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு நீங்க நெறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஸோ, அதில தான் நான் இவ்வளோ வந்திருக்கேன். ஸோ, அதனால என்னைக்குமே நான் உங்கள மறக்கவே மாட்டேன். அதே மாரி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆ
அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஆக்சுவலா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இது வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டா சேனல் ஓப்பன் பண்ணப்ப, எனக்கு வந்துட்டு பெருசா யாருமே சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா அந்த ஒரு ஒரு 300 பேர் என்னமோ வந்துட்டு எனக்கு ரெகுலரா வந்துட்டு நான் எவ்ளோ டிலே ஆனாலும் சரி, எவ்ளோ லேட்டா போட்டாலும் சரி, அந்த ஒரு 300 பேர் வந்து எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா சேனல் ஓப்பன் பண்ண அந்த ஒரு புதுசுல பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. ஆம். அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அவங்களால தான் நான் மோட்டிவேட் ஆயி நான் வீடியோ போட்டேன். நான் இதுவரைக்கும் ஏகப்பட்ட தாட்டி வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட்டு சேனல்ல வந்துட்டு பிரேக் எடுத்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அந்த மாரிலாம் வீடியோ போடாம அதுக்கப்புறம்லாம் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனா அந்த ஒரு 300 பேர் வந்துட்டு எனக்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆ இப்ப கூட இந்த சேனல்ல மேபி அவங்க 300 பேர் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கும் மேல கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆம். அதனால ரொம்ப தேங்க் யூ. அதே மாரி வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் போடுவேன். மேபி இப்ப இருக்க என் சப்ஸ்கிரைப் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அச்சச்சோ! ஆக்சுவலா வந்துட்டு இன்னும் இந்த வீடியோ முடியல. நான் இன்னும் ஆக்சுவலா நெறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதெல்லாம் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நீங்க கேட்கலாம், "என் அக்கவுண்ட் அப்ப ரெக்கவர் பண்ண முடியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுதான் உண்மை. என்னோட அக்கவுண்ட்ட ரெக்கவர் பண்ண முடியல. ஏன் கேட்டா, என்னோட கூகுள் அக்கவுண்ட் வந்துட்டு என்னோட ஃபோன்ல மட்டும் தான் லாகின் பண்ணி நான் வச்சிருந்தேன். ஏன்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 சீரிஸோ, 3 சீரிஸோ முடிக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்து கண்டுபிடிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ, அப்படிதான் எங்க வீட்லயே தெரியும். ஆ இல்லன்னா இன்ன வரைக்குமே தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா. ஆ அதனால வந்துட்டு நான் யார் ஃபோன்லயும் வந்துட்டு லாகின் பண்ணி வைக்கல. அதுவும் இல்லாம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா, என்னோட ஃபோன் இருந்தா மட்டும் தான். என்னோட ஃபோனோ இல்லைன்னா Gmail ஐடியோ இருந்தா மட்டும் தான் அத ரெக்கவர் பண்ண முடியும். அதனால தான் என்னால அத எடுக்க முடியல. ஆக்சுவலா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ் போட்டு, ஆ இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா, இதுவரைக்கும் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரே ஒரு தாட்டி தான் வந்திருக்கு. அதுவுமே வந்துட்டு நான் ஏதோ லென்த்தியா ஏதோ வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு தாட்டி குடுத்தாங்க. ஆ பட் இருந்தாலும் அத தாண்டி நான் இதுவரைக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட வாங்கினது கிடையாது. இன்ன வரைக்குமே நான் வாங்கினது கிடையாது. பெரிய பெரிய சேனல்ஸுக்கு கூட வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் குடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் எனக்கு 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 அதுக்குன்னு குடுக்கவே இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் ஒரு எடிட்டும் பண்றேன். பட் ஆனா அப்படி இருந்தும் நான் அத இப்படி இப்படி ஒரு சூழ்நிலையால போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டு ஆ ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போச்சு. பட் ஆனா நான் அதுக்கப்புறமே வந்துட்டு 1 மந்த் கழிச்சு நான் எப்படியோ எப்படியோ வந்து சேனல் நான் ஓப்பன் பண்ண திறன். அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு சேனலு. ஆ எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இதுவரைக்கும் நீங்க குடுத்த சப்போர்ட் எல்லாமே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு. ஏன்னா, நான் இதுவரைக்கும் என்னைக்கும் யோசிச்சு பார்த்தது கிடையாது. நான் இப்படி ஒரு யூடியூபர் ஆவேன்னே நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு நான் எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் சேனலுக்கும் இருக்க அதே மோட்டிவ் தான் எனக்கும். என்னன்னா, இதுவரைக்கும் நெறைய அனிமேஸ் வந்துட்டு தமிழ் டப்ல கிடையாது. ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில தான் இருக்கு. ஸோ, அது வந்து நெறைய பேத்துக்கு ஒரு சில பேத்துக்குலாம் புரியாது. ஏன்னா நான் வந்துட்டு அனிமே வந்து ஒரு 8த்லேருந்தோ 7த்லேருந்தோ ஸ்டார்ட் பண்ணேன் பார்க்கறக்கு. அந்த ஒரு டயத்துல வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசா புரியாது அனிமேலாம். மெயினா இந்த கோட் கியாஸ் அந்த அனிமேலாம் எனக்கு சுத்தமா புரியல. நான் ஆக்சுவலா அது என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ப்ளே பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுவும் ஒரு அனிமே தான். எல்லாம் கார்ட்டூன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதுவும் ஒரு அனிமே தான். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே. அதுக்கப்புறம் வந்து தான் நான் இந்த மாரி அனிமே, அதாவது ப்ளே பிளேட் மாரி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி தான் எனக்கு நான் செகண்டா பார்த்தது. அதாவது ப்ளே பிளேடு வந்துட்டு ஆக்சுவலா சின்ன பசங்க பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிற முடியாது. ஆ அது ஆக்சுவலா கொஞ்சம் சைல்டிஷ்ஷா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதையும் தாண்டி கோட் கியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா புரியணும்னா, அது கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்படும். ஓகேங்களா? ஏன்னா சின்ன பசங்க பார்த்தா கண்டிப்பா புரியாதுல்ல. அப்ப நான் ஆக்சுவலா சின்ன பையன். ஸோ, அதனால எனக்கு புரியல. ஆ பட் இருந்தாலும்
அதே மாரி வந்துட்டு நான் நெறைய அனிமேஸ் வந்து நானே பெர்சனலா வந்துட்டு நானே நெறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே. இந்த மாரி ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு லாங்குவேஜ் இந்த மாரி ப்ராப்ளமா இருக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு டைம் வந்து அதிகமா இருக்கலாம். ஏன்னா, எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சீரிஸ் பார்த்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எத்தன மணி நேரம் தேவைப்படும்னே தெரியாது. 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆயி போயிரும். அதாவது ஒரிஜினல் எபிசோட பார்த்தா. அதே வந்துட்டு இப்ப நீங்கலாம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்துட்டு ஒன் பீஸ்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து ஒரிஜினல் எபிசோடா பார்த்தா டெய்லி ஒரு எபிசோடு பார்த்தோம்னா கூட எவ்வளோ நாள் ஆகும்? எத்தன வருஷம் ஆகும்? அதனால தான் இந்த மாரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சேனல் வந்து எப்படி டியூரேஷனும் கம்மியா இருக்கும். அதனால நெறைய பேர் பார்ப்பாங்க. அதனால வந்துட்டு நெறைய பேத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு ஒரு அனிமே அட்லீஸ்ட் நம்ம இத பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாவாச்சும் அவங்க பார்த்துப்பாங்க ஒரிஜினல்ல. ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்ல. அதனால தான் வந்துட்டு நான் இந்த ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் சத்தியமா நினைக்கல. ஏன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 சேனல். ஆக்சுவலா நான் இன்ன வரைக்குமே அந்த 3 சேனல் தான் எப்பவுமே இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பேன். ஈவன் அந்த சேனல் வந்து நெறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு வாங்கி அந்த சேனலே யூடியூப்ல இல்லைனா கூட அந்த ஒரு 3 சேனல் தான் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா எல்லாத்துக்குமே அந்த என்னென்ன சேனல்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, இவங்க தான் ஸ்டார்ட்டிங்கில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்துட்டு பண்ணிட்டுருப்பாங்க. நான் இவங்க வீடியோஸ் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்த்துருக்கேன். அனிமே தமிழ் வாய்ஸ் ஓவர், அப்புறம் இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல், அப்புறம் எபிக் வாய்ஸ் ஓவர். இவங்க எல்லா வீடியோஸையுமே நான் பார்த்துருக்கேன். ஈவன் லைவ் கூட பார்த்துருக்கேன். அவங்க போடுற ஒரு வீடியோ கூட நான் இதுவரைக்கும் மிஸ் பண்ண இப்போ வரைக்கும். ஸ்டில் நவ் இப்பவும் நான் இதுவரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது. ஓகே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில டைம்லாம் இன்ட்ரோலாம் வந்துட்டு நான் குடுத்துருப்பேன். அனிமே தமிழ் வாய்ஸ் மாரி குடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல் மாரி கூட குடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வேற மாரி மாத்திருப்பேன். ஓகே. ஸோ இவங்க தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லா ரீஇன்கார்னேஷன், ஹாரர் அனிமே இந்த மாரி எல்லா 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 டைப் அனிமேஸும் போடுவாங்க. பட் ஆனா நான் அப்படி போட மாட்டேன். ஏன்னா என் சேனல் ஸ்டார்ட்டிங்லேருந்தே நான் இதுவரைக்கும் லவ் அனிமே மட்டும் தான் போட்டிருக்கேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட வாய்ஸுக்கு லவ் அனிமே தவிர வேறு ஏதாவது செட் ஆகுமான்னு எனக்கு பெருசா தோணல. ஏன்னா காமெடி அனிமேலாம் என் வாய்ஸுக்கு பெருசா செட் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு எனக்கு தோணும். ஏன்னா ஆக்ஷன் அனிமே அதுவும் அப்படிதான். ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் என்னதான் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தாலும் எனக்கு இந்த ஆக்ஷன் அனிமே அப்புறம் இந்த ஃபேண்டசி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என் வாய்ஸுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரில. அதனால தான் நான் இதை வந்து போடாமல் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சஜஸ்ட் பண்ண அனிமேஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக போடுவேன். பிகாஸ் என் சேனல் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் ஆக்சுவலாக என் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் வீடியோ போட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் 10 கமெண்ட் வந்துடுது. உண்மையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு கமெண்ட்டாக இருந்தால் கூட சரி, எனக்கு 10 கமெண்ட் 20 கமெண்ட் 100 கமெண்ட் வந்திருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. எனக்கு ஜஸ்ட்டு வெறும் வெறும் ஒன்றே ஒன்று, வெறும் ஒரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் அதை படிக்காமல் என் சேனலில் நான் ஒரு கமெண்ட் கூட நான் படிக்காமல் போனதே கிடையாது. ஈவன் என் சேனல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நான் இதுக்கு முன்னாடி இருந்த சேனலும் சரி, நான் இது வரைக்குமே யாரோட கமெண்ட்டையும் நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்டில் உங்களோட சப்போர்ட்டை காமிக்கலாம். ஓகே. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து கோஜோ சென்சேஸ் பேக் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து வரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு தான் இந்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நான் பாதியிலேயே இதில் வந்து பாதியிலேயே நான் வந்துட்டு ஓகே இதுவே போதும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட இது எல்லாமே நான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து
நான் ஆக்சுவலாக வந்து 5Kக்குமே வந்துட்டு ஸ்பெஷலாக வீடியோ போடல, 10Kக்கும் ஸ்பெஷலாக வீடியோ போடல, 15Kக்கு வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் என் ஃபோன் தொலைஞ்சு போகும்னு சத்தியமாக என் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருப்பேன் என் ஃபோனை. பட் ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னே எனக்கு ஐடியாவே இல்லை. பட் இருந்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணி நானும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த மிஸ்டேக்கை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு தாட்டி பண்ணுற தப்பை என்றைக்குமே யாரும் திருப்ப பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் லைக்குக்கும் கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் எனக்கு சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் சொல்கிற எல்லா அனிமேவும் நான் போடுறேன். ஓகே, ஸோ லவ் யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.